ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் த நாவல்ஸ் எக்ஸ்ட்ரா மேன்வாவோட 76வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். மற்ற 75 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோ லைக் போடாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டர்ஸில் நம்ம ஹீரோ பற்றின ஒரு முக்கியமான துடுப்பு சீட்டு இருந்துட்டு வெளியே வந்திருக்கும். அதுதான் அவன் கையில் போட்டிருந்தான், அந்த டாட்டூ. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்துட்டு அந்த கில்ட்டுனாலே நாயின்ட்ட வந்துட்டு நல்லாவும் பேச ஆரம்பிச்சிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நினச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல நாயின் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் கடைசியில நான் உன்னை மிஸ் பண்ற அப்படிலாம் சொல்லியிருப்பால. ஹீரோ இருந்துட்டு ஈவன் நாங்க வந்துட்டு கால் பேசியிருந்தாலும் கூட அவ வாய்ஸ்ல இருந்த எக்ஸைட்மெண்ட்டையும் வார்த்தையும் இருந்துட்டு என்னால நேரடியா இருந்து பார்த்த மாதிரி உணர முடிஞ்சு. இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருந்துட்டு உங்ககிட்ட இருந்தே எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் டிசர்வே கிடையாது. நான் வந்துட்டு அவளை நினைச்சு ரொம்ப பரிதாபப்பட்டு அவளை வந்துட்டு அக்செப்ட் பண்ணியிருக்க கூடாது. ஈவன் இதெல்லாம் தெரிஞ்சு கூட நான் பண்ண ஒரு குற்ற உணர்ச்சினாலதான் நான் வந்துட்டு போனை கூட கட் பண்ணாம அவள்கிட்ட பேசிட்டு இருக்கேனா இல்லனா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப அந்த ட்ரூப்போட கேப்டன் வந்துட்டு உன்னோட மைண்ட்ல நிறைய ஓடுதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப, கேப்டன் நீங்க எங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறப்ப, உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், பட் நாங்க ஜெரோனிமோ மர்சனரி யூனிட்டோட உன்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ரெசிடென்ட்ஸ்ல வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படிங்கிறப்ப என்ன கண்காணிக்க வாங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு ஏதாச்சும் அவசியம் இருக்கான்னு, சிம்பிளி அது கன்வீனியன்ஸ்க்காக மட்டும்தான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வெல் சென்ஸ் இது கெமிலியன் ட்ரூப் அப்படிங்கிறதுனால இவங்கள்ட்ட இருந்து ஓடுறது வந்துட்டு கண்டிப்பா பாயிண்ட்ஸ் தான், அதை வந்துட்டு நான் யோசிக்கவும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப நான் வந்துட்டு கொஞ்ச நாளா உன்னோட மூவ்மெண்ட் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டா அப்ப என்ன மானிட்டர் பண்ணிட்டு தான் இருந்திருக்கா, அதெல்லாம் நெசசரி இல்லைன்னு சொன்னாங்களே அப்படின்னு நினைக்கிறப்போ கேப்டன் வந்துட்டு உன்னோட மைண்ட்ல நிறைய இருக்கிற மாதிரி தோணுது. ஆர் மோர் ப்ரிசைஸா சொல்லணும் அப்படின்னா நீ வந்துட்டு ஒன்லி எஃபிஷியன்ஸ்ல ஒரு விஷயத்த ரொம்பவே பிடிவாதமா இருந்துட்டு துரத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நீ அச்சீவ் பண்றதுக்கு ஒரு கோலை ரீச் பண்ணி நீ ஓடுற மாதிரி தெரியுது. நீ வந்துட்டு உன்னோட இந்த மாதிரி ஆப்ஜெக்டிவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருந்த அப்படின்னா உன்னோட பாதைகள் இருக்கிற மத்த எல்லாத்தையுமே இருந்துட்டு நீ மிஸ் பண்ணிடுவ அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு நான் வந்துட்டு அவன் மைண்ட்ல வச்சுக்கிறேன், இதை வந்துட்டு சொல்றதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா அப்படிங்கிறப்ப, இல்ல இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு டெஸ்ட்டை வந்துட்டு கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன். உன்னை வந்துட்டு ஃபார்மல் ட்ரூப் மெம்பரா வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எசென்ஷியல் தானே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஐ சி இவங்க வந்துட்டு மர்சனரியா இருந்தா ஆல் ரவுண்டடா இருக்கணுமே அதை பத்தி பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு நினைக்கிறப்போ கேப்டன் வந்துட்டு மர்சனரியை வந்துட்டு அவங்களோட வதந்திகளை வச்சு அவங்க எப்படிப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவாலுவேட் பண்றது அப்படிங்கிறது சம்டைம் டிஃபிகல்ட்டா இருக்கும். எஸ்பெஷலி அவங்க வந்துட்டு ஜென்ரலா ஒரு ஃபைட்டிங் ஜாப்ல இல்லாம லைக் இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றவங்க, உளவாளியா இருக்கிறவங்க, சர்வைலன்ஸ் பண்றவங்க இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அதனாலதான் மர்சனரிக்கு வந்துட்டு ரொம்பவே டீடைல்டான ஸ்டேட்டஸ் டிஸ்பிளே வந்துட்டு இருக்கும் அண்ட் அவங்களோட ரிலையபிலிட்டி இருந்துட்டு ரொம்பவே ஹையா இருக்கும். நீங்க வந்துட்டு ஃபால்ஸான தகவல்களை வந்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா என்டையர் மர்சனரி யூனிட்டுக்குமே வந்துட்டு அது ஒரு மரியாதை கேட்ட விஷயமா ஆயிரும். சோ நான் வந்துட்டு உன்னை அக்கம்பெனி பண்ணிட்டு இருந்தப்பவே ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு செக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பேசிட்டு இருக்கிறப்ப வந்துட்டு எவாலுவேட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறப்ப லாஸ்ட் ரிமைனிங் டெஸ்ட் என்ன அப்படின்னா உன்னோட மேக்ஸிமம் பாசிபிள் பிசிக்கல் ஃபோர்ஸ் தான். இன் அதர் வேர்ட்ஸ் உன்னால எந்த அளவுக்கு டெஸ்ட்ரக்டிவ் பவரை வெளியப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பவர் இருக்குல்ல, ஸ்டில் அது வந்துட்டு என்ன பவர்னு தெரியல, அந்த கலரை வச்சு பார்க்கும்போது டார்க்னஸா இருக்குமோ ஏதோ ஒன்று, பட் அந்த பவரை வச்சு ஒரு பொம்மையை வந்துட்டு உருவாக்குறா. நான் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பேரியரை வந்துட்டு செட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த கவலையுமே இல்லாம அந்த மேஜிக் டாலை வந்துட்டு நீ அட்டாக் பண்ணு, அது மூலியமா நான் எவாலுவேட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கண்டிப்பா அது கன்னு வச்சு மட்டும் தான் பண்ணுமா அப்படிங்கிறப்ப, ஏன் நீ அங்க இருக்கிற வில்ல வச்சு பண்ண போறியா, பட் உன்னோட மெயின் வெப்பன் வந்துட்டு கன்னு தானே அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு அது உண்மைதான், பட் நான் கன்னை யூஸ் பண்றதுனால அதை பத்தி நீங்க ஆல்ரெடி ஒரு ஜட்மெண்ட் மேக் பண்ணிருக்கீங்களா, அதை நான் யூஸ் பண்ணி நீங்க ஏற்கனவே பார்த்திருக்கீங்க. சோ இப்போ இதை யூஸ் பண்ணி காமிச்சா அப்படின்னா உங்களை வந்துட்டு அப்பீல் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல அப்படிங்கிறப்ப, பரவாயில்லையே கான்பிடன்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட இருந்து அருவியா ஊத்துது அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு எஸ் கண்டிப்பா இதை சாட்டிஸ்ஃபை என்ன கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நான் என்னோட ஏத்தர் வெப்பனை இருந்துட்டு இந்த ரீகர் போல வந்துட்டு சேர்த்திருக்கேன். அதுக்கு இப்ப புதுசா கிடைச்சிருக்கிற பவர் வந்துட்டு ஏஸ்தட்டிக், அதாவது அதை அழகா வந்துட்டு விரும்புறதுனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பொருள் வந்துட்டு எந்த அளவுக்கு ரிஃபைன்டா எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கும். சோ இந்த வில்லோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இப்போ அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஐடென்டிஃபை பண்ணுவானா ஒரு பொருளோட பவரை என்சான்மென்ட் பண்ணுவான். 32% இப்போ ஹீரோட லக்குக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த ஆரோ இருந்துட்டு ஸ்டிக்மால இருக்கிற மானாவால உருவாக்கப்பட்டது. சோ இதோட நேச்சரே இருந்துட்டு எக்ஸ்ப்ளோஷன் தான் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே போட்டுட்டு இருக்கிறப்ப அந்த கேப்டன் வந்துட்டு இது வந்துட்டு ஆன்டை மேஜிக் ஆரோவா, இவன்ட்டு இவனை ரொம்ப புஷ் பண்ற மாதிரி இருக்கே அப்படிங்கிறப்ப, ஆமா இது வந்துட்டு டீப் ப்ளூ மானா தான், ஆன்டி மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு லாஸ்ட்லி நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட ட்ரக்கோட எஃபெக்ட் இருந்துட்டு என்னோட பாடியில வந்துட்டு இன்ஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு, அதுதான் மானாவை வந்துட்டு ஆம்பிளிஃபை பண்ற ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளத்தையும் ஒரு ஆரோ மேல சேர்த்து அந்த ஆரோ வந்துட்டு அங்கிருந்து லான்ச் பண்றப்ப அது
அது அந்த பொம்மையை வந்துட்டு செதறடிக்கிறது மட்டும் இல்லாம அந்த கேப்டன் போட்ட பேரியரையே உடைச்சிட்டு அங்கிருந்து தாண்டி போக போகுது. ஹீரோ வந்துட்டு ஷிட், இந்த பவுண்டரி வந்துட்டு பிரேக் ஆக போதே அப்படிங்கிறப்ப கேப்டன் வந்துட்டு மறுபடியும் அவரோட பவரை யூஸ் பண்ணி ஒரு ஜேடு லோட்டஸ் மாதிரி வர வச்சு அந்த ஏரோ இருந்துட்டு இல்லாத தடையமே இருந்துட்டு பண்ணிடுறா. ஹீரோ வந்துட்டு ஷேடோ லோட்டஸ் பவரா கேப்டனோட ஸ்கில் இருந்துட்டு எத்தனை தடவை நான் பார்த்தாலும் ரொம்ப அப்சர்டா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ கேப்டன் வந்துட்டு இப்ப எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. ரெகுலர் குரூப்போட கேதரிங் வந்துட்டு ஜூன் 1 வந்துட்டு நடக்க போகுது. வெல்கம் டு கெரோனிமோ மர்சனரிஸ் அப்படின்னு சொல்ற. ஹீரோ வந்துட்டு கேப்டன் ஆக்சுவலி நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்லணும். நீங்க வந்துட்டு இந்த சர்சன்ட் ஆஃப் அசென்ஷன் இருக்குல்ல அதை பத்தி ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறான். அதாவது அந்த டெஸ்ட் நடக்கிறப்ப ஒருத்தர் அட்டாக் பண்ண வந்தால அவன் தான். அதுக்கப்புறம் போய் படுத்துட்டு ஒரே ஒரு ஷாட் தான் விட்டேன், அதுக்கே என்னோட உடம்பு இப்படி ஆயிடுச்சா, கேப்டன் முன்னாடி வந்துட்டு நான் எதுவுமே ஆகாத மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன புஷ் பண்ணிட்டேன். ஏன்னா கெமிலியன் ட்ரூப் இருந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்கள மதிப்பாங்க. ஸோ அவங்க முன்னாடி என்னோட வீக்னஸ் வந்துட்டு நான் காமிச்சிட்டேன் அப்படின்னா நான் சொல்றதை அவங்க கேட்க மாட்டாங்க. ஸ்டோரி வந்துட்டு இன்னும் ஸ்மூத்தா வந்துட்டு ப்ராக்ரஸ் ஆகணும் அப்படின்னா கெமிலியன் ட்ரூப்போட செயல்பாடுகள் எல்லாத்தையுமே நான் மாத்தி ஆகணும். இந்த ஃபேக்ட் அந்த ஜங்கியாங் இருந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு காப்பை கொன்னா. இட்ஸ் ப்ராபப்லி கெமிலியன் ட்ரூப் இருந்துட்டு அதோட ஃபுல் ஸ்கேல் ஆக்டிவிட்டி வந்துட்டு இனிமே தொடங்கல. அண்ட் கேப்டனோட ட்ரைட் அவங்களுக்கு வந்துட்டு இன்னசென்ட் பீப்புள் வந்துட்டு கொல்றது சுத்தமா பிடிக்காது. இப்போதைக்கு ஓகே, பட் மெயின் ஸ்டோரி போக போக இந்த கெமிலியன் ட்ரூப் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட பர்பஸை நிறைவேற்றணும்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவாங்க. அது வந்துட்டு நடக்கக்கூடாது. சின்ஸ் அவங்களோட குரூப்ல நான் ஒரு ஆளா மாறி இருக்கனால அவங்கள ரீஇன்ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே எசென்சியல். இட்ஸ் சேஞ்ச். எனக்கு கேப்டனுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு அதோட ரீசன் வந்து என்னன்னு தெரியல. அப்படிங்கிறப்ப நீ வந்துட்டு இதே மாதிரி ஓடிட்டே இருக்க கூட அப்ஜெக்டிவ் அப்படின்னு கேப்டன் சொல்லியிருப்பாளா அதை நினைச்சிட்டு, பட் என்னால அதை நிறுத்த முடியாது. நான் வந்துட்டு இப்போ இந்த உலகத்துக்கு வந்துட்டு ரெஸ்பான்சிபிள் ஆனவன். ஆர் மேபி ஸ்டார்டிங்ல இருந்தே நான் வந்துட்டு இதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆனவன் தான். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா இந்த ஸ்டோரி வந்துட்டு ப்ராப்பரா முடிக்க முடியாத ஒரு ரைட்டரா வந்துட்டு நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு நிறைய இந்த கிஃப்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு கம்ப்யூட்டர்ல நோட் பண்ணி வச்சிருக்கான். ஓ நிறைய விஷயங்கள் இருக்கு, சரி இதுல ஒரு கிஃப்ட்டை வந்துட்டு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் ரொம்பவே எஃபெக்டிவ் சொல்யூஷனா குயிக்கா இருக்கிறதா வந்துட்டு சூஸ் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு விஷயம் தப்பா நடக்குது அப்படின்னா அது நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு அதை தடுக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு சூஸ் பண்ணணும். ஹானஸ்ட்லி இதுக்கப்புறமா யாரையுமே நான் வழியில பாக்குறதுக்கு விரும்பவே இல்லை. இப்படி நினைக்கிறது வந்துட்டு செல்ஃபிஷா இருக்கலாம், பட் இதுக்கப்புறமா என்னால எதுவுமே தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டிகிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு ஹீரோக்கு கிஃப்டா வந்துட்டு கிரியேட் பண்றான். கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டோரி பாயிண்ட் 2000 வேணும். ஹேண்டிகிராஃப்ட்னா இப்ப கைகளில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் செய்யலாம் இல்லையா, அது எல்லாத்துலயுமே வந்துட்டு ஹீரோ மாஸ்டரா இருப்பான். ஹேண்டிகிராஃப்ட் வந்துட்டு பாக்குறதுக்கு சிம்பிளா இருக்கலாம், பட் சிம்பிளிசிட்டி தான் பெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு இதுதான் மொத்தமா உணர்த்துமே. இந்த சென்டென்ஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுனால இந்த ஹேண்டிகிராஃப்டை எங்கெங்கெல்லாம் நான் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஏரியா இருந்துட்டு ரொம்பவே அதிகமா இருக்கு. குக்கிங், டிராயிங், ரைட்டிங், ஆர்ச்சரி, ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கையால என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே இதை அஃபெக்ட் பண்ணும். இது மூலியமா என்னோட ஷார்ப் ஷூட்டருக்கு வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான அலைன்மெண்ட் வந்துட்டு கிடைச்சிரும். கன்ஸை விட வில்லம்புக்கு தான் இது வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் நான் வந்துட்டு கெமிலியன் ட்ரூப்ல ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தணும் அப்படின்னா அந்த வில்லம்பு மட்டும் தான் எனக்கு இருக்கிற ஒரு நல்ல சாய்ஸ். டேமிட் எனக்கு தூக்கமா வருது, பட் இப்பவே வந்துட்டு அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமே அப்படின்னு பண்றப்போ ஹீரோ கொண்டு அந்த கிஃப்ட் வந்துட்டு அவனோட ஸ்டிக்மாக்குள்ள போறப்ப அது பக்கத்து அபார்ட்மெண்ட்ல இருக்கிற அந்த கேப்டனுக்கு வந்துட்டு ஃபீல் ஆகிட்டு இந்த ஹை பியூரிட்டி மானா வந்துட்டு அவனுக்கு சொந்தமானது தானா, இவனை வந்துட்டு ரொம்பவே புஷ் பண்றான் அப்படின்னு நினைக்கிறேன். சீரியஸ்லி நான் சொல்ற அட்வைஸ் வந்துட்டு நீ கேட்கணும்னு நினைக்கிறேன் ரூக்கி. ஒருவேளை நானும் இவன மாதிரி தான் இருந்தனோ ஐ கெஸ் நான் வந்துட்டு அவனுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இல்ல போல அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்காக நாயின் இருந்துட்டு வெயிட் பண்றா. நம்ம ஹீரோ பைக்ல வரப்ப ஹே எதுக்கா நீ வந்துட்டு இவ்வளவு லேட்டா வர, நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வெல் நீ வந்துட்டு எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்க, இந்த வெதர் வந்துட்டு இன்னும் சில்லா தான் இருக்கு, நம்ம மீட் பண்றோம் அப்படின்னு சொன்ன டைமுக்கு இன்னுமே கொஞ்சம் டைம் இருக்குல்ல அப்படிங்கிறப்ப நாயின் இருந்துட்டு வெல் நம்ம வந்துட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அதனாலதான் கொஞ்சம் சீக்கிரமா வரலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஹஜன் என்ன யோசிக்கிற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஏறுவா போலாம் அப்படிங்கிறப்ப தோ ஏறிட்டேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ ரெடி தானே, நம்ம வந்துட்டு இப்போ ஸ்ட்ரைட்டா ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மண்டையில ஹெல்மெட்டை மாட்டி விட்டுறான். ஏய் என்ன பண்ற, என்னோட ஹேர் ஸ்டைல வந்துட்டு கலைக்காத அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பட் நம்மளால ஹெல்மெட் எல்லாம் போக முடியாது, மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட் இருந்துட்டு எவ்வளவு டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும்ல அப்படிங்கிறப்ப நைன் இருந்துட்டு நான் என்னோட ஹேரை வந்துட்டு செட் பண்றதுல எவ்வளவு டைம் வந்துட்டு செட் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நம்ம வந்துட்டு இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் கண்ணு முழிச்சு பாக்குறப்ப ஹீரோவுக்கு வந்துட்டு ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு நான் எங்க இருக்கேன், ஹாஸ்பிட்டல்ல இருக்கேனா, நான் எதுக்கு இங்க இருக்கேன் அப்படிங்கிறப்பதான் திடீர்னு ஹீரோக்கு பயங்கரமான வலி இருந்துட்டு வர ஆரம்பிக்குது. என்ன நடந்துச்சு, எதுக்காக இவ்வளவு அடிபட்டு நான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல கிடக்கேன், நான் வந்துட்டு மோட்டார் சைக்கிள்ல போயிட்டு நாயினை வந்துட்டு பார்த்தேன், வெயிட் நாயின் வந்துட்டு எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.